இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் படகின் ஓட்டுநர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை வழங்குவதை கண்டித்தும் 2வது முறையாக எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை வழங்குவதை கண்டித்தும் ஏராளமான மீனவர்கள் உணர்ச்சி பூர்வமான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண்கள் பலர் கதறி அழுதனர். ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தின் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்கப் போவதாகவும் வரும் 20ஆம் தேதி மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடவும் மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். நாளை முதல் தங்களுடைய படகுகளில் கருப்பு கொடி கட்டி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் மீனவர்கள் ஈடுபட உள்ளனர். வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி அளவில் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரி அலுவலகத்தில் இருந்து நடைபயணமாக மீனவ அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு ராம்நாட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எங்களுடைய படகுனுடைய உரிமத்தையும் நாங்கள் இந்திய பிரஜை இல்லை என்று எங்களுடைய அரசு ஆவணங்களை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறத நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். பல கோடி அந்நிய செலவாணிட்டு கொடுக்குற இந்த மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காம மீனவர்களை உடனே மீட்டு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டமாக தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்றது மூலம் இதன் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.